தர்மபுரி மாவட்டம் சார், தர்மபுரி மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி, இந்த மாவட்ட மக்கள் என்னையா கேட்டாங்க உங்ககிட்ட? முதலமைச்சர் என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு தண்ணி வேணையா, காவிரியில வீணா போற தண்ணியே எங்களுக்கு புரியா? நியாயமான தானே நீங்க கேட்டீங்க தானே? காவிரியில ஒவ்வொரு ஆண்டும் 150 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது. 150 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா உங்களுக்கு கணக்கு தெரியாது. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அந்த கணக்கெல்லாம் 2800 லிட்டர் எல்லாம் வேண்டாம். 2800 கோடி லிட்டர். இதுல என்னன்னா நமக்கு தேவை 3 டிஎம்சி வருஷத்துல போறது, கடலுக்கு போறது 150 டிஎம்சி கடலுக்கு போகுது. இந்த 3 டிஎம்சி தண்ணிய மடம் பகுதி இருக்கு, ஒகேனக்கல் பகுதியில நீரேற்று மூலமாக அதை எடுத்துட்டு வந்து மடம் பகுதியில விட்டா அங்க இருந்து எல்லா ஏரிக்கும் பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் இருக்கிற அத்தனை ஏரி குளம் கண்மாயில அந்த காவிரி தண்ணி நிரம்பும், கிரேடியன்ட்ல நிரம்பும். உங்க ஊரு ஏரியில தண்ணி வந்ததுன்னா உங்க வீட்டு கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வரும். வருமா இல்லையா? அதே போல இந்த கடத்தூர்ல ஏரிய காணும்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த வடிவேல் படத்துல கிணத்த காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணால, அதே மாதிரி இங்க இருக்கின்ற வணிகர்கள் ஒரு நாள் வந்து, ஐயா எங்க ஊர் ஏரிய காணும். என்னடா ஏரிய காணும்? என்ன சினிமா மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா நானு அரசாங்கம் இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்த்தா ஏரி உள்ள மறைஞ்சிருக்கு. எங்க புதருக்குள்ள. அதன் பிறகு எடுத்து நாங்களே செலவு பண்ணி அதை பொக்லைன் வச்சு சுத்தப்படுத்தி பண்ணி பார்த்தா ஏரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியை கண்டுபிடிச்சு மழை பெஞ்ச உடனே அவ்வளோ தண்ணி நின்று சுத்தி இருக்கிற பகுதி எல்லாமே கிணறு போர்ல தண்ணி வந்து இங்க இருக்கின்ற வணிகர்கள் எனக்கு ஒரு பாராட்டு விழா இதே இடத்துல வச்சார். அதே போன்றுதான் காவிரி தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க ஏரியில விட்டா உங்க கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வந்து நீங்க விவசாயம் பண்ணலாம், தண்ணி குடிநீர் பிரச்சனை தீரும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? காவிரி நம்ம மாவட்டத்தில் போகுது, தமிழ்நாட்டில் பெரிய ஆறு நம்ம மாவட்டத்தில் போகுது, தமிழ்நாட்டில் 4வது பெரிய ஆறு நம்ம மாவட்டத்தில் போகுது, தென்பெண்ணை ஆறு. வடக்கு எல்லையில தென்பெண்ணை, மேற்கு எல்லையில காவேரி. ஆனா அந்த தண்ணிய குடிக்க முடியலையே, விவசாயம் பண்ண முடியலையே. இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்குமா? சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா நமக்கு என்ன, முதல்ல யார் இந்த தண்ணி அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்க முடியுதா? இதுவே நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு முதல் மடகு இருக்கு. இந்த மடகுல வெளியில வந்து உங்க நிலம் இருக்கு, முதல் நிலம் உங்களுது. ஆனா உங்க நிலத்துக்கு தண்ணி வராம கடைசியில இருக்கிற நிலத்துக்கு தண்ணி விட்டா நீ சும்மா இருப்பியா? சண்டை போட மாட்டேன். சண்டை போடல. யோ என் நிலத்துக்கு தண்ணி வரணும், அதை விட்டு எப்படியா நீ அங்க நிலத்துக்கு அனுப்ப? எனக்கு அனுபவிச்சு நான் அனுபவிச்சுதான் தண்ணி போகணும். ஆனா நீங்க அமைதியா தான் இருக்கீங்க, அமைதியா தான் இருக்கீங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் அந்த முதல் உரிமை. உங்கள மாவட்டத்தில், நம்ம மாவட்டத்தில் தான் காவிரி வருது. நான் அனுபவிச்சுதான் அதுக்கப்புறம் சேலம், ஈரோடு, திருச்சி, மருவூர், தஞ்சாவூர் தான் போகணும். இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதனாலதான் நான் கேட்டேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எங்க மாவட்ட மக்களுக்கு தண்ணி குடியா, கடல்ல வீணா போதியா, அந்த தண்ணி எங்க மக்களுடைய கிணத்துலயோ போர்லயோ குளத்திலயோ ஆத்து விடியா, ஏரியில விடியா. ஏன்னா இங்க 3 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம பிழப்பு இல்லாம பெங்களூர்ல போய் குப்பைய பொறுக்கிறான், கோயம்புத்தூர் திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனியில, கேரளால போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான். அத்தனை பேரும் யாரு? 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கலாம். நிலத்துல தண்ணி இல்ல, தண்ணி இருக்கு ஆனா வரல. பக்கத்துல இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு ஸ்டாலினுக்கு மனசு இல்ல. மனசு இல்ல. பேசுறேன் ஒன்னொன்னா பேச முடியாது, அவசரப்படுறாங்க. மனசு இல்ல. அதனாலதான் நான் கேட்கிறேன், இது மிகப்பெரிய துரோகம். ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துக்கு வந்தார் கொஞ்ச நாளுக்கு முன்பு.
ஏன் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் அவர் ஒரு உறுதி கொடுத்தார், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் உறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தர்மபுரி காவேரி உபரி நீர் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அன்புமணி ராமதாஸ் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உறுதியாக இந்த ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும், 100 விழுக்காடு நிறைவேற்றப்படும். உங்கள் ஏரியில் தண்ணீர் வந்து சேரும். இதுதாயா திட்டம், இதுதாயா எங்களுக்கு வேணும். நாங்க மான மரியாதையுடன் வாழணும், யாருக்கும் கையேந்த வேண்டாம், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். எங்க ஏரியில தண்ணி விட்டுட்டா நாங்க பொழிச்சுப்போம், நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதான் நீ கொடுக்கிற அந்த 420 8,000 ரூபாய் கூப்பன் தான் அதை எடுப்பட போறது கிடையாது. கேட்டா மகளிர் 1000 ரூபாய் எங்களுக்கு தண்ணி குடியா,